2026ல யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க? விஜய். அம்மாட்டில் கேட்கக்கூடிய கேள்விதான். திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா மகளிருக்கு பஸ் வசதி கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்துருக்காங்க. இதே போல எவ்வளவு திட்டங்கள் பெண்களுக்கோசமே பாதுகாப்பு நிறைய கொடுத்துருக்காங்க. இல்ல அதெல்லாம் தாண்டி ஏன் ஒண்ணுமா திமுக ஓட்டு போடாம டிவிக்கு ஓட்டு போறீங்களா? என்ன இவ்வளவு வருஷம் அவங்க ஆட்சியில இருந்துட்டாங்க, இந்த ஒரு வருஷம் ஒரு மாற்றம் கொடுத்து பாக்கலாமே, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்க என்ன பண்றாங்க நம்ம பாப்போமே. அதனால இந்த தடவை டிவிக்கே தான் வந்து வின் பண்ணணும். எல்லாரோட ஓட்டு டிவிகேக்கு போடுங்க. நமக்கு ஒரு மாற்றம் வரணும்னு எல்லாரும் நினைங்க. அதனால டிவிகேக்கு போடுங்க. இத்தனை வருஷம் இருந்தோம் தான் அந்த ஆட்சியில, நம்ம இல்லைன்னு சொல்லல. இலவச பஸ் கொடுத்தாங்க, 1000 ரூபாய் காசு கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. நம்ம இந்த ஒரு வாய்ப்பு நம்ம விஜயண்ணனுக்கு கொடுத்து பார்ப்போம். எல்லாரோட மாற்றமும் மாறும் நான் நினைக்கிறேன். அதனால விஜயண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. ஓகே, 2019 தேர்தல்ல முக ஸ்டாலின் என்ன பண்ணா, ஒரு பொட்டி ஒண்ணு எடுத்துன்னு வந்தாரு. மனு எல்லாம் ஏதி போடுன்னு சொன்னார் இல்லையா? உங்க குறைகள்லாம் ஏதி போடுங்க, 2021 தேர்தல் வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் நிறைவேற்றினாரா? ஆனா இப்ப எவ்வளவோ நடக்குதுன்னா, ரோடு சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இப்ப கூட ரீசெண்டா எங்க ஊர்ல வில்லேஜ்ல கூட நிறைய கவர்மெண்ட் பஸ் மோதி ஒரு பையன் இறந்துட்டா, இந்த மாதிரி நிறைய எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஆட்சின்னு வந்தாதான், அதாவது ஒரு இது சொல்லுவாங்கல்ல, ரோட்ல தார் ரோடோட வாசம் அடிச்சாலே ஆட்சி வரப்போகுதுன்றாங்களா, அந்த மாதிரிதான் ஆட்சின்னு ஒண்ணு வந்தாதான் எல்லாமே செய்யறாங்க. எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா மட்டும்தான் மக்களுக்கு அது செய்யற இது செய்யறன்னு எல்லாம் வந்து நிக்கிறாங்களோ ஒழிஞ்சு, அதுக்கு முன்னாடி யாரும் வந்து எதையும் பாக்குறது கிடையாது. இந்த ஒரு தடவை விஜய் அண்ணா வந்தா எல்லாரோட மாற்றமும் மாறும், எல்லாருக்கும் ஒரு நல்ல நிலைமை வரும்னு நினைக்கிறேன். விஜய் அண்ணாவா? விஜய் அண்ணா என்ன செஞ்சுட்டாரு? யாரை பார்த்தாலுமே விஜய் அண்ணா ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களே, என்ன காரணம்? அவர் வந்து படத்தை விட்டுட்டு இங்க மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே கிடையாது. அவருக்கு வர காசுக்கு மத்த ஹீரோஸ் மாதிரி அவரும் வந்து நல்லா வாழ்ந்துட்டு போலாம். ஆனா அவர் வந்து எங்களுக்காக செய்யணும்னு சொல்லி வந்திருக்காரு. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டுன்றதுனால கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்ன்றதுக்காக நான் கண்டிப்பா அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். முதல் தலைமுறை ஓட்டு நீங்க வந்து விஜய் அண்ணனுக்கு தான் போடுறீங்க? கண்டிப்பா விஜய் அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போட போறேன். விஜய்க்கு தான் போடுவேன். ஓகே. ஃப்ரீ பஸ் வந்து விட்டுருக்காங்க, பட் விஜய் வந்தா இன்னும் மாற்றம் அதிகமா இருக்கும் நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு மட்டும் இலவச பேருந்து இந்த மாதிரிலாம் இருக்கு, 1000 ரூபாய் காசு தராங்க. ஆனா இதெல்லாம் பத்தாது. விஜய் வந்தா இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். அவர் வந்து எங்களுக்கு செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இல்ல மக்கள் புரியல. இப்ப நீங்க பார்த்தா ஓட்டு இன்னைக்கு இப்பதான் வாங்கிக்கிறீங்க. சோ ஃபர்ஸ்ட் தலைமுறை ஓட்டு நீங்க விஜய்க்கு போடும்போது எப்படி தோணுது? நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இந்த தடவை வந்து விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு வராருன்னு உடனே என்னுடைய முதல் ஓட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் போட போறது வந்து விஜய்க்கு போட போறேன்றதுனால நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். அந்த நிறைய பேர் இப்ப நான் ஒரு ஆள் விஜய்க்கு ஓட்டு போடலன்னா விஜய் வந்து ஜெயிப்பாரு அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னோட ஓட்டு அவருக்கு இருக்கணும் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஓட்டு விஜய் அண்ணனுக்கு இருக்கணும்ன்றதான் என்னோட வேண்டுகோள். ஓகே, விஜய் அண்ணனுக்கு மிகப்பெரிய போட்டியா யாரு இருப்பாங்க? திமுக, அதிமுக, சீமான்? கண்டிப்பா வந்து ஸ்டாலின் ஐயா தான் இருப்பாரு. ஆனா நான் சொல்றேன், இந்த ஒரு தடவை வந்து விஜய் அண்ணனுக்கு வந்து வாய்ப்பு தரலாம். ஓகே, ஒருவேளை விஜய் அண்ணா அரசியலுக்கே வரல அப்படிங்கும்போது யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் நோட்டாக்கே போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த அரசியல் மேலேயும் எது கிடையாது. திமுக அதிமுக எல்லாம் செய்யறாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா விஜய் அண்ணா ஆட்சிக்கு வராம இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடணும்னா கண்டிப்பா நான் நோட்டாக்கு தான் போட்டிருப்பேன். ஏன்னா அவரை விஜய் அண்ணா இப்ப வந்திருக்காருன்றதுனாலதான் நான் விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுறேன். இல்லைன்னா கண்டிப்பா என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு நோட்டாக்காக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு யாரும் எதுவும் நல்லது செய்யற மாதிரி தெரியல. இல்ல ஃபர்ஸ்ட் ஓட்டே பார்த்தனாக்கா விஜய் அரசியலுக்கு வரதுக்கும் உங்களுக்கு ஓட்டு வரதுக்கும் கரெக்ட் ஆகுது. அதை பத்தி நினைக்கிறீங்க? அரசியலை பத்தி என்ன தெரியும் விஜய்க்கு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அவருக்கு தெரியலன்னா அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும்ன்றதுனாலதான் அவர் நல்லது பண்ணணும்ன்றதுனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கண்டிப்பா கேள்வி கேட்கிறானாக்கா, சோ வாகனம் எல்லாம் கொடுக்குறாரு இல்லையா? சோ அதுவே நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க. இந்த வாகனம் கொடுத்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்த முடியுமான்னு கேக்குறாங்களே, அவங்க பத்தி நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து இப்போ எப்படி சொல்றது, நிறைய பேர் வேலைக்கு போறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருசக்கர வாகனம் இல்லாம. இவர் வந்து அந்த பொருளாதாரம் உயர்த்தணும்னு சொல்றாரு. கண்டிப்பா அப்படி உயர்த்தி அது மூலமா கொடுத்தா நல்லதா இருக்கும். ஓகே, சீமான் பற்றி உங்க கருத்து என்ன? ஏன்னா சீமானும் மாற்றங்கள் வேணும் தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்கு ஓட்டு போடாம பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்க விஜய்க்கு பாத்தீங்கன்னா மாற்ற அரசியல் அவர் தான் வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல பொதுவா எல்லாருமே வந்து இப்போ அரசியல்ல இருக்கிறாங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது, எல்லாம் செய்யறேன்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த தடவை நம்ம விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும். அவர் வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். என்ன மாதிரி இருக்க நிறைய பேர் நம்புறாங்க. பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே நம்புறது விஜய் அண்ணா அரசியலுக்கு வரணும்ன்றதுதான். அதனால சீமானா இருக்கட்டும், அதிமுக திமுக யாரா இருக்கட்டும், இந்த ஒரு தடவை நம்மளுடைய வாய்ப்பை வந்து நம்ம விஜய் அண்ணனுக்கு கொடுத்தா நம்ம மாற்றம் அடையலாம் அப்படின்னு நான் நம்புறேன். சொல்லியிருக்காரு, வந்தா எல்லாருக்கும் ஒரு நிரந்தர வீடு, ஒரு இருசக்கர வாகனம், இதெல்லாம் வந்து அவர் இதெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்காக அவர் வந்து பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு சொல்லி பேசியிருக்காரு.
கண்டிப்பா அதெல்லாம் உயர்த்துவாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இலவசம்லாம் கொடுக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி பேசி இப்ப இலவசமா தரேன்றாரு. அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா நிறைய விஷயத்துல நிறைய பேருக்கு தெரியாது அவர் எவ்வளவு பண்ணியிருக்காருன்னு. சுனாமி வந்தப்பயும் சரி நிறைய மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு அவரு. அதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் வெளியே அதிகமா வந்தது கிடையாது. ஓகேம்மா, இப்ப விஜய் கட்சியில பாத்தீங்கன்னாக்கா அனுபவம் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்றாங்க. சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? நல்லதுதான், வந்தாரே வாழ வைக்கும் டிவிக்கு.